சரணம். நவராத்திரியின் 9வது நாளில் வழிபடப்படும் தெய்வம் சித்திதாத்ரி பூரணத்துவம், ஞானம் மற்றும் ஆன்மீக நிறைவேற்றத்தை குறிக்கிறாள். அவள் சித்திகளை, அதாவது ஆன்மீக சக்திகளை அருளி ஞானத்தை நாடும் அடியார்களை வழிநடத்துகிறாள். நவராத்திரி பயணத்தின் முடிவாக நாம் தெய்வீகத்துடன் ஐக்கியமாவதை அவள் உணர்த்துகிறாள். அவள் மெய்மை உணர்வாக இருப்பதால் சக்கரங்களுக்கு அப்பாற்பட்டவள். அவளை ஒரு மௌனமான நிலையில்தான் தியானிக்க வேண்டும். தியானத்தின் போது எல்லையற்ற அண்டவெளியில் ஒரு தாமரை மலர்ந்து அகண்ட பிரகாசத்தில் ஐக்கியமாவதாக மனதிற்குள் காட்சிப்படுத்த வேண்டும். அவள் உள்ளுணர்வு, ஆன்மீக சக்திகள் மற்றும் தெய்வீக தொடர்பை நமக்கு அருளுகிறாள். இது ஆன்ம உணர்தல், உள் சக்திகளின் ஆளுமை மற்றும் நம்மை உயர்ந்த நோக்கத்துடன் ஒன்றிணைவதற்கு வழிவகுக்கிறது. அவள் தெய்வீக பூரணத்துவத்தையும் அனைத்து பூத சக்திகளின் ஒருங்கிணைப்பையும் உருவகப்படுத்துகிறாள். அவளது தியான ஸ்லோகம் இதோ. சசாங்க பிம்பத்யுதி முத்பலாக்ஷி பிரதப்த வாமி கரக த்ரயஷ்டி சிதாம்பரம் த்ரிநேத்ராம் ஸ்ரீதேவஹ்யுதிம் திபுஜம் பஜே அகம். நிலவு போன்ற பிரகாசத்தையும் கமலத்தை ஒத்த கண்களையும் கொண்டவள் தேவி. ஆடை வெண்ணிறம், வதனமோ செந்நிறம், கண்கள் 3, கரங்கள் 2. அவள் மயான பூமியுடன் தொடர்புடையவள். இது மரணம் மற்றும் மாயைக்கு அப்பாற்பட்ட அவளது நிலையை குறிக்கிறது. அவள் தேவஹூதி என்றும் கவித்துவமாக குறிப்பிடப்படுகிறாள். நவராத்திரியின் இந்த 9வது நாளில் தேவி சித்திதாத்ரி நமக்கு அமைதி, செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை வழங்கட்டும்.